ஒரு காரியகர்த்தா. நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு காரியகர்த்தா. விஜயோட கூட்டணி நான் வந்து அது படி பேச முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயோட கூட்டணி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து நீங்களா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பிரஸ் தான் வந்து விஜயோட கூட்டணி இருக்கான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் செய்தி என் காதுகள் வரல. இல்லை அதை பற்றி நான் வந்தா நல்லது வராட்டி நல்லதுலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து அந்த மாதிரி தகவல் இல்லைன்றது ஊர்ஜிதப்பட்டு சொல்கிறேன். யாருக்கிட்ட? விஜய் கூடயா? தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக தான் இருக்குது. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. வேற என்ன வேணும்? விஜய்க்கு செயல்பாடே கிடையாதுங்க. விஜய் செயல்பாடை பற்றி பேசிட்டு இருக்கு. என்ன செயல்பாடு பண்ணுறாரு சொல்லுங்க. எல்லா திட்டம் என்ன திட்டம் அறிவிச்சிருக்காரு? ஆமாம், அது திருப்பி இலவசத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து அதெல்லாம் விட்டுருக்கலாம்ல. மற்றவங்க வந்து குறை சொன்ன அவர் அதெல்லாம் விட்டுருக்கலாம். எதுக்கு இலவசத்தை திருப்பி பேசிட்டு இருக்காரு? ஃப்ரீபி பை எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் இட்செல்ஃப் ஃப்ரீபி ஷுட் நாட் பி அலோட். பட் நம்மளுக்கு வந்து மக்களுக்கு தேவைப்படுவதற்கு நம்ம இலவசங்கள் கொடுக்குறோம். திருச்சிக்கு வருகை தரும் பெண்களின் காவலர், நவீன பாரதத்தின் தந்தை, நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஆனா இவர் மட்டும் இந்த தேர்தல் அறிக்கை இலவசத்தை பத்தி பேச வேற எதுவும் சொல்ல வேண்டாம். புதிய கொள்கைகள், புதிய ஆட்சி முறை கொண்டு வருவோம் ஏதாவது சொன்னார். ஒன்றும் சொல்லலையே. ஐ டோன்ட் லைக் டு டாக் அபவுட் விஜய். யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊழல் ஆட்சி கொடுப்போம்னா அவர் சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும் அவரால்? என்ன சொல்ல முடியும் சொல்லுங்களேன். அவர் சொல்லிட்டு இருக்க வேண்டிய கடமை. ஒரு கட்சி ஆரம்பிச்சார், வேற என்ன சொல்லுவார்? அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவரால். வேற எதுவும் சொல்ல முடியாது அவரால். எஸ் நோ பாலிசிஸ். அவர் கொள்கைகள் கோட்பாடுகள் எதுவும் இல்லாத ஒரு மனிதன் அவர். எல்லா பக்கமும் அவருக்கு நான் 1996 போகும்போது இளைஞர்கள் கூட்டம் வந்திருக்கு. அப்போ நீங்களாம் இல்லை இல்லையா? சோஷியல் மீடியாவும் கிடையாது. அதெல்லாம் கூட்டத்தை வச்சு ஒன்றும் கணக்கு பண்ண முடியாது. அதெல்லாம் இது அரசியல் களம் செல்லும் போது அங்கே என்ன நடக்குது, நிலவரம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சென்ற பிறகு பார்க்க வேண்டிய ஒன்று. அவருக்கு அரசியல் வருவதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு இது ஏதோ பேசிட்டு இருக்காரு, அவ்வளோதான். நான் தேர்தல் போட்டி போடுவதில்லை பல தடவை சொல்லிட்டேன். என்னுடைய பயணித்தவர்கள் கண்டிப்பாக போட்டி போடுவாங்க. வாங்கட்டுங்க 15%. நீ 15% வாங்குவார் என்று சொன்னால் கூட, உங்கள் கருத்து கணிப்பு அப்படி இருந்தால் கூட ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டார் விஜய்.